நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதுதான் தேவனுடைய ஆசை, விருப்பம். பேரின்பத்துல நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா அவரையே சார்ந்து வாழணுங்கிறது தான் அவருடைய ஆசை. அவர் சொல்றது எல்லாம், அவர் ஆசைப்படுறது, அவர் விருப்பப்படுறது எல்லாமே என்னது அப்படின்னா, give your life to me. உன்னுடைய வாழ்க்கைய நீ ஏன் கையில ஒப்பு கொடுத்துரு, நான் உனக்காக தீர்மானங்கள் செய்யறங்கிறது தான் அவருடைய ஆசை. ஆனா பாத்தீங்க அப்படின்னா he is a gentle God. அவர் வாசப்படியில நின்று என்ன பண்ணுவார், நம்மளுடைய இதய கதவை தட்டுவாரே தவிர ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ளுக்கு வந்து வலுக்கட்டாயமா உள்ளுக்கு வந்து இதைதான் நீ செய்யணும், இதைதான் நீ பண்ணணும்னு நீங்க கண்ட்ரோல் கொடுக்காத பட்சத்துல, நம்ம கண்ட்ரோல் கொடுக்காத பட்சத்துல அவரால் செயல்பட முடியாது. He is a very very gentle God. அவர் ஆசைப்படுறது இதய வாசல்ல நின்று give your life to me. உன்னுடைய வாழ்க்கையை நீ என் கையில கொடுத்தா நான் அதை அழகாக்கி கொடுப்பேன், நான் உனக்கு தீர்மானங்கள் எடுத்து கொடுப்பேன், அது ஜீவனுக்கு ஏதுவான தீர்மானங்களா இருக்கும், ஜீவனுக்கு ஏதுவான விருப்பங்களா இருக்கும் தான் அவருடைய ஆசை. ஆனா நாம் நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம், அந்த கதவை நம்ம அவருக்கு திறந்து கொடுக்கிறதே கிடையாது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுவது என்பது, உங்களை தவிர எனக்கு யாரும் நன்மை செய்ய முடியாது, நீ சர்வ வல்ல தேவன், நீ என்னுடைய தகப்பனா இருக்கிறீங்க, நான் என்னுடைய வாழ்க்கைய முழுவதுமா உங்களுக்கு அர்ப்பணிச்சிருந்தேன்ப்பா, கம்ப்ளீட் எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன், என்னால முடியாதுப்பா, நான் தப்பு பண்ணிடுவேன், ஐ வில் மெஸ் அப் மை லைஃப், நான் எனக்கு முடிவுகள் எடுத்தனா வாழ்க்கை கண்டிப்பா சொதப்பிடுவேன். உங்களை போல நான் எந்த பாதையில போனா எனக்கு விருத்தி உண்டாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். Knowing God, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறிந்து அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் மேலானவைகள், அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு அல்ல என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக சுய புத்தியிலே சாய்ந்து முடிவுகள் எடுக்காதபடிக்கு முழு மனதோடு ஃபுல் ஹார்ட், ஆண்டவரே இந்த போர்ஷன் ஆஃப் லைஃப் மட்டும் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், என்னோட வேலைக்கு உண்டான போர்ஷனை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி தாங்க, நான் எந்த வேலைக்கு போகணுங்கிறத மட்டும் நீங்க சூஸ் பண்ணி தாங்க, இதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்படி கிடையாது. கிவிங் யுவர் லைஃப் டோட்டலி டு காட். எல்லா ஏரியாலையும் அப்பா உங்களுடைய ஆளுகை எனக்கு வேணும், நீங்க மாத்திரமே அதை எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு நம்பி அவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறது தான் ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படுகிற பயம். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு நினைச்சு பார்க்க முடியாது, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்கு பயம் நிறைந்த வாழ்க்கை என்பது நினைப்பதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். டோட்டல் சரண்டர் டு காட். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். என்னோட கிரீடத்தை நான் கலட்டி வைக்கிறேன், அது என்னோட ஞானம் கிடையாது, என்னோட ஞானத்தினால என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு நம்ம என்னைக்கு நம்மளோட கிரீடத்தை கலத்தி கீழே வைத்து சாஷ்டாங்கமா அவருடைய கால்களில் விழுந்து கடந்து, நீ கர்த்தர், நீங்க என்னுடைய தகப்பன், என்னுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை உங்களை மட்டும்தான் நீங்க நினைக்க முடியும், only you can do it for me நினைச்சு சாஷ்டாங்கமாக உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொன்னது போல ஆட்டோ பைலட் பார்க்கிங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. You are unlocking God's wisdom in your life. நீங்க கதவை திறக்கிறீங்க, உங்களுடைய இதய கதவை திறந்து தேவனுக்கு உங்களுடைய உதயத்துக்குள்ளாக வந்து அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்வதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு டெசிஷனையும் எடுக்கிறதுக்கு நீங்க அந்த சிங்காசனத்துல அவரை ராஜாவா உட்கார வைக்கும் பொழுது, when he becomes the president of your life, he will start taking decisions for you. உங்க சார்பில் அவர் செயல்பட ஆரம்பிப்பாரு. இதுதான் வழி, இதுல நட சொல்லிட்டு உங்களுக்கு அவருடைய மெல்லிய சத்தம் கேட்கும். இதுதான் வழி, இதை தெரிந்து கொள், இதுதான் ஜீவன் உண்டாக்குற வழின்னு சொல்லிட்டு அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு செம்மையான பாதையிலே, நதியோரமான பாதையிலே, அமர்ந்த தண்ணீர் அண்டே, பசுமையான புல்வெளியிலே,
ஜீவனை தரக்கூடிய தீர்மானங்கள், ஜீவனை தரக்கூடிய நல்ல டெசிஷன்ஸை அவரே நம்மளுக்கு எடுத்து கொடுப்பார். அதற்கு நம்மளுடைய இதய கதவுகளை திறந்து கொடுத்து, அப்பா, I know who you are. I understand that your ways are the best. And now, because I know you and I understand you, now I totally surrender everything into your hands. அப்படின்னு ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் தேவனுக்கு கதவை திறந்து கொடுக்குறீங்க. You are unlocking God's wisdom in your life. இப்பொழுது தேவன் ஞானம்